अश्वायुव समिद्धरे वीरधर्मर विक्रमः तमेन प्रजा भूतामहितं भवत्तमा श्रियम्भा श्रियमे कुले मामरं भद्मालिनी प्रिये पद्मिनि पद्महस्ते पद्मालये पद्मधराय धाक्षी विश्वप्रिये विष्णुमनोरलोले पद्मपाद पद्ममयि सन्निधत्वा श्रीशातस्य आदिर्याय श्रियम्भजोदरभ्यो ददातु श्रियम्भजानामृतदेवा ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् भगवती सविताधिपत्यै वयस्वती नन्दिरासानमस्तु दुर्वादशां विष्णुपत्न्यो राष्ट्रे दाना जगदवया मनोजा प्रगतसदेर्माधरिष्वदमयुष्वन्तमाहावाता अभिनो भवन्तु तम्बो दिवो गरुडपृथिव्या हस्तस्ये सारणा जगतो विष्णुभद्री लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनया श्रीरङ्गरामेश्वरी समस्तदेवमणिका योगैकदीपाङ्कुरा श्रीवल्लभगणाब्दलब्धविभव धर्मेन्द्रगङ्गाधरा स्वान्द्रैलोक्यगुरुहरे सरस्वती गोन्दप्रिया माधर्नमादि कमले कमलायदाक्षी श्रीविष्णुविष्णुमनवासिनि पुष्पमालया क्षीरोदसे ब्रह्मगौरी लक्ष्मी रसीद सततं नमदं शरण्ये शरयजये सरोजहस्ते अवलतां स्तुतगन्धमाल्यशोभे
प्रातर्नमामि कमले कमलायताक्षि श्रीविष्णुहृत्कमलवासिनि विश्वमातः क्षीरोदजे कमलकोमलगर्भगौरी लक्ष्मी प्रसीद सततं नमतां शरण्ये। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। देवे देहे च देशे च भक्ति आरोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्रीजयेन्द्रं नमाम्यहम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். இந்த கலவை என்கிற ஆதி நாராயண சதுர்வேதி மங்கலம், இந்த ஊருக்கு பழைய பேர் இது. 4 வேதங்களும் தர்ம பிரச்சாரமும் சிறப்பாக நடைபெற்ற ஊர் இந்த ஊர். இந்த ஊரிலே பல கோவில்கள் இருக்கின்றன. ஏற்கனவே சில வருஷத்திற்கு முன்பாக பழமையான அந்த ஈஸ்வரன் கோவில், சிவன் கோவிலை புதுப்பித்து அந்த இடத்தெல்லாம் சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் அழகுபடுத்தி, பெரிய இடம் அது, அதெல்லாம் கரடு முரடாக இருந்ததெல்லாம் சரி பண்ணி கும்பாபிஷேகத்தை விசேஷமாக நடத்தி அதுக்காகவும் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்திருந்தோம். கலவை சச்சிதானந்த சுவாமி அந்த ஈஸ்வரன் கோவிலுக்காக விசேஷ முயற்சி எடுத்து பண்ணார். இந்த ஊரிலே நம்முடைய குரு பரம்பரையை சார்ந்த 66வது ஆச்சாரிய சுவாமிகள், 67வது ஆச்சாரிய சுவாமிகளுடைய அதிஷ்டானம் இந்த கலவை என்கிற இந்த ஊரிலே அமைந்திருக்கிறது. அந்த காலத்திலே ஞாபகம் வாசுதேவ முதலியார் நினைக்கிறேன், ஒருத்தர் 3 பெரியவர்களையும், அதாவது 66வது பீடாதிபதியான ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், 67வது பீடாதிபதியான மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள், 68வது பீடாதிபதியான 100 ஆண்டு காலம் அனைவருக்கும் நேரடியாக ஆசி வழங்கி நடமாடுவதுமான தெய்வத்தின் குரலை நமக்கு அளித்த காஞ்சி பெரியவர் என்று உலகம் இதிலே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இந்த 3 பேரையும் தரிசனம் பண்ணி தமிழில் அழகான பாட்டுகளை எழுதி உலகத்திற்கு இந்த ஊரை சேர்ந்த அந்த காலத்தில் ஒருத்தர் வாசுதேவ முதலியார் நினைக்கிறேன், அவர் ஒரு புஸ்தகம் அந்த காலத்தை தமிழில் எழுதியிருக்கிறார். அந்த 3 பெரியவர்களையும் தரிசனம் செய்தவர் அவர். குமாரசாமி தம்பிரான், ரைட், ஓகே, அது அப்படி பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறார். இப்படி இந்த ஊர் காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய வரலாறிலே முக்கியத்துவம் பெற்றது. இந்த ஊரிலே நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் இந்த ஊரிலே தங்கிய பொழுது அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக எங்கள் வீட்டு பிள்ளை எந்த அளவுக்கு இவர் அழகாக நம்முடைய புதுப்பெருவர்களை பற்றி நம்முடைய கலை சச்சிதானந்த சுவாமி அவர்கள் அபிமானத்துடனும் அன்புடனும் அவர்களை மனதிலே இடம் பிடித்து அப்படி அபிமான பாத்திரமாக இருந்து அவர்கள் எப்படி கிராமந்தோறும் யாத்திரைகள் செய்து தர்ம பிரச்சாரம் நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் புதுப்பெரியவர்கள் செய்த பாணியிலே இந்த கலவை சச்சிதானந்த சுவாமி அவர்கள் கிராமப்புற முன்னேற்றத்தை
முக்கியத்துவம் அளித்து 6000 அதான் 6000 எண்ணாயிரம்னு ஒரு ஊர் இருக்குது, இந்த சவுத்தார்காடு ஊர் இருக்குது. 6000 தில்லை 3000 என்றால் சொல்வார்கள். இதில் 6000 கும்பாபிஷேகங்களை, அது ஒரு நாளைக்கு 2-3 கும்பாபிஷேகமாக இருந்தாலும் அந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு அந்த பொதுமக்கள் அனைவரையும், அந்த திருப்பணி செய்பவர்கள், கும்பாபிஷேக ஏற்பாடு செய்பவர்கள், நித்தியப்படி கட்டளை உபயம் செய்பவர்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தி அனைவரையும் ஒருங்கிணைத்து இப்படி இந்த வடார்காடு தென்னார்காடு மாவட்டத்திலே, ஏனென்றால் இந்த வடார்காடு என்பது முனிவர்களெல்லாம் வாழ்ந்த பூமி. காஞ்சிபுரத்திலே வரதராஜ சுவாமி கோவிலிலே பிரம்மா வந்து யாகம் செய்த பொழுது 6 முனிவர்கள் வந்ததாகவும் அவர்களெல்லாம் இங்கு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜித்ததாகவும் ஐதீகம். அப்படி நம்முடைய இந்த வசிஷ்டேஸ்வரர், புதுப்பாடி பாரத்வாஜேஸ்வரர், இப்படியெல்லாம் விஷாலம் பக்கத்திலே ஒரு கோவில், இப்படி இலுப்பை பக்கத்தில் ஒன்று, இப்படி 6 முனிவர்கள். ஷட்டு என்றால் 6, அரண்யம் என்றால் காடு, ஆற்காடு என்று முனிவர்களால் பிரசித்தி பெற்ற பூமி இந்த வடார்காடு பூமி என்பது. இப்படி இந்த ஆற்காட்டு ஜில்லாவிலே கிராமந்தோறும் பஜனைகளை, கும்பாபிஷேகத்தை, பல்வேறு தீப வழிபாடு போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லாம், பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி மிகுந்த சிறந்த சேவையை, கிராமப்புற தார்மீக பக்தி மேம்பாட்டு இயக்கத்தை சிறப்பாக நம்முடைய கலவை சச்சிதானந்த சுவாமி அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த கோவில் மிகவும் அந்த காலத்திலிருந்தே தனி கவனம் செலுத்தி ஒவ்வொரு தடவை வரும்போதும் அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து, ஒரு சாமியை எடுத்துகிட்டு வந்து இவர் வந்து வருவார். தவறாது இந்த ராகேஷ் கூட இருந்து எல்லாம் பக்தியாக செய்து கொண்டு வருகிறார். இன்றைய தினம் இங்கே வந்த பொழுது அவருடைய ஆத்மார்த்த பூஜை இருக்கக்கூடிய இடம். இந்த கோவிலை சிறப்பாக ஏற்பாடு செய்து எல்லாத்துக்கும் வெள்ளி கதவு அலங்காரம், அது கூட தனியாக ஒரு கேலண்டர் கூட போடணும்னு இப்போ சொல்லியிருக்கோம். படமாக போட்டு ஒரு கேலண்டராக போடணும்னு சொல்லியிருக்கோம். செல்வம் என்பது நமக்கு வாழ்க்கையிலே மிகவும் தேவையான ஒன்று. அதோடு சேர்ந்து அருட்செல்வமும் நமக்கு தேவை. இந்த லக்ஷ்மி, மகாலட்சுமி என்பது செல்வம். அது நம்முடைய பக்தர்களுக்கு அந்த செல்வ மிகுதி ஏற்பட்டு அதன் மூலம் லோகத்திலே தான தர்மங்கள்லாம் சிறப்பாக செய்வதற்கு நல்ல ஒரு சக்தியை அம்மன் அருள வேண்டும். இந்த கருங்கல்லையே எல்லாத்தையும் அமைஞ்சிருக்கார். நுழைவு வாயில் இதுக்காக ரொம்பவும் சிறப்பாக பண்ணியிருக்கார். தோரணங்கள்லாம் விசேஷமாக கட்டியிருக்கார். ஆதிசங்கரர் செய்த, இறைவன் மீது செய்த முதல் ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா எல்லாம் பண்ணியிருக்காரு, சௌந்தர்யம் எல்லாம் பண்ணியிருக்காரு. சின்ன வயசில் அவர் வந்து பௌத்தி பிக்ஷாந்தேகி என்று அந்த பிரம்மச்சாரியினுடைய தர்மத்தை அனுசரித்து அந்த பிக்ஷாச்சரணத்துக்காக செல்லும் பொழுது முதல்ல வறுமை நீங்க வேண்டும், வறுமை நீங்க வேண்டும், வறட்சி நீங்க வேண்டும், விரோதம் நீங்க வேண்டும். அந்த மூன்றையும் நீக்கினால் வளர்ச்சி என்பது நம்மளுடைய நாட்டிலே சுலபமாக வரும். அதுக்காக இவர் வந்து ரொம்பவும் பாடுபட்டிருக்கார். இந்த கும்பாபிஷேக விழாவிற்காக அஷ்டலட்சுமி கோவில் அந்த காலத்தில் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் கட்டப்பட்ட கோவில். அந்த கோவிலிருந்தும் நம்முடைய ஜலகண்டேஸ்வரர் கோவில் தர்மஸ்தாபனத்தினுடைய தலைவராக இருந்து அங்கும் பல நிகழ்ச்சிகளை நம்முடைய கலவை சுவாமி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் வரணும்னு சொல்லியிருக்காரு. அங்கேயும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 84ஆம் வருஷம் ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்த பொழுது அங்கு சில காலம் நம்ம 2 பெரியவர்களும் அங்கு தங்கியிருந்தார்கள். 3 பேருமா அங்கே வந்தது. அந்த கோவிலில் மறுபடியும் எல்லாம் செய்து இப்படி இந்த ஆற்காடு மாவட்டத்திலே
மேன்மேலும் தர்ம காரியங்களை விசேஷமாக நடத்தி இதுக்காக தான் இங்கேருந்து நாங்கள் கலவைக்கு தரிசனம் வரணும்னு போன மாதமே இருந்தோம். இன்றைக்கி எல்லாம் ஒரு சேர இன்றைக்கு நல்ல முகூர்த்தத்தில் நன்றாக நடந்திருக்கிறது. தொடர்ந்து நாளை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நாங்கள் திருவானைக்கோவிலுக்காக போயிட்டுருக்கோம். அதனால் யாகசாலை பூஜையிலையாவது கட்டாயம் கலந்து கொடுக்கறதுக்காக இன்றைக்கி இதை தரிசனம் பண்ணிட்டு திருவண்ணாமலைக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து சாயந்தரம் கிழமை திருவானைக்கோவிலில் அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய தாடங்க பிரதிஷ்டை 16ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதனால் இந்த நிகழ்ச்சிகள்லாம் மேலும் சிறப்பாக நடந்து நாளைய கும்பாபிஷேக விழாவிலே பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அனைவரும் நம்முடைய தர்மத்திற்கும் அவரவர் சார்ந்த குடும்பத்திற்கும் அவரவர் சார்ந்த பகுதிக்கும் நம்முடைய தர்மம், கலாச்சாரம், நம்முடைய கலைகள் இவைகளெல்லாம் சிறப்பாக வளர்ந்து அதன் மூலம் அந்த அம்பாளுடைய அனுகிரகம் ஆசிகள் அனைவருக்கும் இருந்து அந்த விக்கிரகம் என்பது நன்றாக சிறப்பான அம்சத்தோடு நன்றாக அமைந்திருக்கிறது. அந்த கோலாப்பூர் கோவிலுக்கு நம்முடைய ஜெயந்த் சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் சென்று தங்க பல்லாக் அந்த துவக்க விழாவிலே கலந்து கொண்டார்கள். கோலாப்பூரிலே சில்ப சாஸ்திரத்திலேயும் அந்த கோலாப்பூர் மகாலட்சுமியை பற்றி சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தை இந்த பகுதியிலே நிர்மாணம் செய்வதன் மூலமாக இந்த பகுதி பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்து இந்த நீர் ஆதாரங்களும் வளர வேண்டும், பொருளாதாரமும் வளர வேண்டும், பொருளையும் அருளையும் பெற்று இந்த பகுதி மேன்மேலும் வளர்வதற்கு இதற்காக பல்வேறு அன்பர்களும் இதில் ஈடுபட்டு அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக இந்த நம்முடைய கலவை சச்சிதானந்த சுவாமி அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். தொடர்ந்து அம்பாளுடைய அனுகிரகத்தில் இவருடைய இந்த பணிகள் மேன்மேலும் சிறப்பாக நடப்பதற்கு அம்மனுடைய அருள் உடனிருந்து அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையை என்கிற அந்த காமாட்சி அம்மனுடைய அறம் வளர்த்த நாயகியான காமாட்சி அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக இருந்து மேன்மேலும் தர்மங்கள் வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறோம். பார்வதி பதையே தென்னாளுடைய சிவனே போற்றி எல்லாம் ஸ்ரீமத் ரமாரமண கோவிந்த கோவிந்த. வெற்றிவேல் முருகனுக்கு ஹர சங்கர ஜெய ஜெய.